அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. கோமதியை ஜெயிலுக்கும் அனுப்புனீங்க. அவங்க பாவம் வந்து ஒரு பக்கம் அவ்வளோ ட்ராமா அனுபவிச்சு அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து உங்க பிள்ளையை ஏத்துப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வீட்லயே பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுல புருஷன் கிட்ட சொல்லல. இப்ப புருஷன் தங்கிட்ட பேசலன்னு அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு தானே பேசாமையா இருக்காரு. இப்ப ஏன் பொண்ணு மட்டும் எதுக்கு விரட்டணும்? யோக்கியவான் பாண்டியன் இருக்காரு, அவருக்கு பாவம் இன்னும் இந்த லஞ்ச மேட்டர் தெரியாதுல்ல. அதனால அது தெரிஞ்ச உடனே போய் பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் வரும், திரையில வரும். இப்போ தான் பொண்டாட்டி வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பேசாமல் மட்டும் இருக்க தோணுது. அந்த வீட்டிலேருந்து விரட்டலை, அந்த அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றாரு. அப்போ அந்த அவங்களும் அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அப்போ என் பொண்ணுக்கு என்ன? கடைசியில் ஒட்டு மொத்தமாக என்னை வந்து ரொம்ப கெட்டவளாக்கிட்டு இவர் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டார். வள்ள மாதிரி குடும்பம்னு சொல்லுவோம்ல, இது மொத்த மாதிரி குடும்பம். இது கம்பெனி சீக்ரெட் எல்லாம் சொல்லாத. உங்களுக்கு ரெண்டாவது பொண்ணு இருக்காங்கல்ல, சுடர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு இழிச்சவாய் குடும்பம் மாட்டோம். அதுக்கு ஒரு இழிச்சவாய் குடும்பம் மாட்டுமா? இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி நாளைக்கு ஒரு சரவணா ஸ்டோர்ஸே மாட்டோம். ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, பெரிய ஃபேமிலி, சினிமா, அவரோட மராச பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் போது இன்றைக்கி ராதிகா மேம் அவங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அப்படியெல்லாம் இருக்கோம். துள்ளி கூட கிடையாது. அந்த மாதிரி பயங்கர எல்லாரோடையும் ஈக்குவலாக பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சாப்பிட வைப்பாங்க, பயப்படணும் அவங்கள. இவங்க வந்து நடிப்பு அரக்கினே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் கௌதமி இதெல்லாம் இங்கே தான் பேர்லாம் கௌதமி இன்னும் செட்டில் மாமி ரைட்டில் நில்லுங்க லெஃப்டில் நில்லுவாங்க. அது பாக்கியமாக மாறிட்டா அது பாட்டம் உரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது தங்கமயிலோட வாழ்க்கை அங்கே வந்துட்டு வலிக்கிக்கிட்டு போகுது. நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். முதல்ல உங்ககிட்ட தான் மேம் கேட்கணும். பாகியம், நீங்கள் வந்து ஒரு அம்மாவாக வந்து நிறைய விஷயங்கள் பொண்ணுக்கு செய்ய வேணும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் இருக்கிற கருத்து என்னென்னா, எப்படி தங்கமயிலோட வாழ்க்கை பிரிஞ்சு போகிறதுக்கும் அவங்க டிவோர்ஸ்க்கும் முக்கிய காரணம் பாகியம்னு தான் வந்து வெளியே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பொண்ணு வாழணுங்கிறதுக்காக தான் அத்தனையுமே நாங்கள் பண்ணுறோம். அது கடைசியில் டைவர்ஸ்னு வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொய்யை சொல்லி தான் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. சரி, நாங்கள் கொஞ்சோண்டு ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணோம். ஒரு 3 நாள் இருக்கும், அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். அது என் பொண்ணு கொஞ்சம் சாமர்த்தியமாக தான் மேனேஜ் பண்ணி நான் நாங்கள் சொன்னதை வச்சுட்டு, அப்படியும் ஒரு கட்டத்தில் அவளால் அதை காப்பாற்றிக்க முடியல. பிரச்சனைன்னு வந்துருச்சு. எப்பயுமே தெரியாத வரைக்கும் தானே, தெரிஞ்சிருச்சு, இனிமேல் பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் மீனா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் போய் வந்துட்டு பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கே. கோமதி முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே வெறுப்பாக வருது. ஆமாம், இனிமே தானே இருக்குது. இன்னும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு தருணத்துக்கு தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சான்ஸு. நிறைய பேருக்கு ஒப்பீனியன் எப்படி தெரியுமா இருக்குது? தங்கமயில வந்து சேர்த்து வைக்கிறது தான் ஒரு அம்மாவோட வேலை. எப்போவுமே பிரித்து விடுறது மாமியாரோட வேலையாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து சேர்த்து தானே வைக்கணும். ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் நானும் இது கமிட் ஆகும்போது கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. வழக்கம் போல் எப்போவுமே அடுத்தவங்களெல்லாம் அழ விடுவேன், அடுத்தவங்கள தான் பேசுவேன், அப்படியே வழக்கம் போல் பன்சண்டாலாம் பேசுவேன் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் நிஜமாகவே வெரி ஃபஸ்ட் டைம் இத்தனை வருஷம் இந்த 23 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன். என்னென்னா, பெத்த பொண்ணையே ரொம்ப நோகடிச்சு பேசுறது, குத்தி பேசுறது, ஒரு மாதிரி காயப்படுத்துறது, ஹர்ட் பண்ணுறது, மோஸ்ட்டாக ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. இது வந்து ஒரு புது ஒரு ஜேர்னி எனக்கு. ஆக்சுவலாக பேட் பாக்கியம் இல்லை, குட் பாக்கியம் தான். பேட் ஆயிடுறது சூழ்நிலை காரணமாக அவங்க கொஞ்சம் பேடாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் குத்தி பேசுகிறீங்க, காயப்படுத்துறீங்க. அந்த பிள்ளை பாவம் தங்கமயில ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இல்லை, மாமியார் சப்போர்ட்டும் இல்லை. எப்படி தெரியுமாங்க, அது இப்போது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது நம்மளை அப்படியே பெட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ரோஸ் பெட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை சூதிங்காக ஃபீல் பண்ணுவோம். இதை நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போமா ஏந்திரிமா அப்படி இப்படின்னு விரட்டுவாங்க.
அந்த ரீசன் என்னென்னா நம்ம அந்த உடம்பு சரியில்லாதவங்களை அங்கே விரட்டும் போது என்ன இப்படி விரக்கெல்லாம் விரட்டுறாங்கன்றது தான் மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் அது கிடையாது. அவங்க அதை விரட்டும் போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோசம் ஒன்று வரும் தெரியுமா, அந்த பிளட் வந்து கொதிக்கும், அந்த அந்த புத்துணர்ச்சி வந்து அந்த வேகமாக அவன் திட்டுறதுக்காகவே எழுந்து நடக்கணும்னு நடப்பான். ஸோ வியாதி சரியாகும். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இவளை இப்படியெல்லாம் இவளை இந்த மாதிரிலாம் நம்ம பேசணுன்னா இவள் ரோசப்பட்டாது பண்ணுவா அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. போய் பெத்த பொண்ணை போய் மனசார திட்டிடுவோமா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். இது சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து காசு கேட்டு நீ வந்து ஒன்றுத்துக்கு உருப்பிட மாட்ட, நீ வந்து உனக்கு சாமர்த்தியமே இல்லை பொழைக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லி இப்போ வந்து ஏதாவது ஒரு வேர்டு அப்படியே ட்ரிகர் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பா இல்லை தைரியமா. அதுக்காக தான் நீங்கள் தான் வந்து கடமையை வந்து அங்கே ஆற்றணும், நீங்கள் தான் வீட்டில் வந்து பிரெட் வின்னராக இருக்கணும். ஆனால் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாகவே இல்லை. காப்பி தான் ஆத்துறேன். அவர் பிரெட் வின்னர், அவர் ஆம்லெட் ரன்னராக இருக்காரு. நல்லா கிடைச்ச இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கார் அவர். எனக்கு எது பிஸ்னஸ் கிடைக்கல, நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. அதனால் நான் பாக்கி என்ன சொல்கிறாலும் அதை செஞ்சுட்டு போகிறேன்ல, அதுவே பெரிய விஷயம். பாரு எவ்வளோ சாமர்த்தியம். பெரிய விஷயமா? அப்போ பிள்ளைக்கு அங்கே பாருங்க, அவங்க வந்து பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிள்ளையை போட்டு காயப்படுத்துறாங்க. அந்த இடத்துல அப்பாவை நீங்கள் தானே பேசணும். அதுக்கு தான் நான் அவங்க சம்மதி கடையில் போய் வேலை செஞ்சேன். பாக்கியம் வெளியே வராங்க, பேசிடுவாரா? சொதப்பிடுவார்ல. போய் எதிர்த்த வீட்டில் அடி வாங்கின்னு வந்தார்ல, கட்டி போட்டு அடிச்சிட்டாங்களாங்க. வீட்டில் கூட்டு போகிற வரைக்கும் தான் என்ன, அதுக்கப்புறம் டைலாக்லாம் பாக்கியம் தான், நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த புருஷன் வந்து அப்படிலாம் இருந்தாலும் அவரோட சப்போர்ட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட், தைரியம் கொடுப்பார் அவர். அதனால் அந்த தைரியத்தில் தான் எல்லாத்தையும் பேசுறது. ஓ, எமோஷனல் சப்போர்ட் அவங்க. ஆமாம், பேசாத பாக்கியம் பேசாத பாக்கியம்னே நான் அவர் மேலே இருக்கிற கோவத்தை இவர் சாதுவும் என்ன பேசாத பாக்கியம் பேசாத பாக்கியம்னா தானே நான் ட்ரிகர் ஆகி யோ நீ வாய மூடு அப்படின்னு இன்னும் பேசுவேன். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. மொள்ள மாதிரி குடும்பம்னு சொல்லுவோம்ல, இது மொத்த மாதிரி குடும்பம் இது. ஐயோ, கம்பெனி சீக்ரெட் எல்லாம் சொல்லாத பாக்கியம். ஒரு பக்கம் இவங்க வாழ்க்கை தான், தங்கமயில் வாழ்க்கை தான் இப்படி டவுனாக போய்கிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கை தான் நாசமாக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 2வது பொண்ணு இருக்காங்கல்ல, சுடர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை வந்து இழிச்சவாய் குடும்பம் மாட்டோம். அதுக்கு இழிச்சவாய் குடும்பம் மாட்டுமா? இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி நாளைக்கு ஒரு சரவணா ஸ்டோர்ஸே மாட்டோம். சரவணா ஸ்டோர் சம்மந்தியாக்கி அவங்க கிட்ட போய் நாங்கள் பேசுவோம். என்ன இருக்குது நடக்குமா? சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. சொல்லணும் என்ன, நாங்கள் இவங்களை ஏமாத்தும் போது ஒரு லெஜெண்ட் சார் கிட்ட போய் சரவணா ஸ்டோர்னு வருவோம். ஒரு பாண்டியன் ஸ்டோர் மாதிரி ஒரு ஓம் சரவணா ஸ்டோர் சொன்ன மாதிரி. இவங்களை கூட பெரிய இடத்துல தான் நாங்கள் சுடர் நகை கடையாக கூட இருக்கலாம், நகை கடை ஓனர் கூட கல்யாணம் பண்ணிருக்கோம். அதுக்கு என்னெல்லாம் போய் சொல்ல போறீங்க? ஆல்ரெடி இதுக்கு நிறைய போய் சொல்லிட்டீங்களே. அது பார்த்துக்கலாம், அந்த நேரம் வரும்போது ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் ரெடியாக வச்சிருப்பீங்க போலயே. சும்மா 2-4 பிட்டு அவுத்து விட்டீங்கன்னா இல்லை அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் நாங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும், அப்போ டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். சரி, இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, நீங்கள் வந்துட்டு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் என்னன்னா வந்து கோமதியை ஜெயிலுக்கும் அனுப்புனீங்க. அவங்க பாவம் வந்து ஒரு பக்கம் அவ்வளோ ட்ராமா அனுபவிச்சு, அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து உங்க பிள்ளையை ஏத்துப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வீட்லயே பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுல புருஷன் கிட்ட சொல்லல. இப்ப புருஷன் தங்கிட்ட பேசலன்னு அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுதானே பேசாமையா இருக்காரு. அப்ப ஏன் பொண்ணு மட்டும் எதுக்கு விரட்டணும்? பொய் சொல்லிட்டான்னு அந்த வீட்லயே வச்சிருக்க வேண்டியதானே. பொய் மட்டுமா? அவங்க பையன் செந்தில் எவ்வளோ லஞ்சம் டேபிள் மேல அடிக்கடிக்கு நோட்டு கொடுக்குறாங்க, வாங்கினான். நான் 10,000 ரூபாய் எடுத்ததுக்கு எனக்கு கடையை விட்டு அமிச்சிட்டாங்க. அந்த யோகியவான் பாண்டியன் இருக்காரு, அவருக்கு பாவம் இன்னும் அந்த லஞ்ச மேட்டர் தெரியாதுல்ல. அதனால அது தெரிஞ்ச உடனே அவரு எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை தான் பையன் அப்படின்னு ஏத்துக்குவாரோ என்னமோ தெரியாது. அப்ப தான் சம்பந்தி 10,000 ரூபாய் பொண்ணை மட்டும் விரட்டி விடலாமா? இப்ப அவங்க பொண்டாட்டின்னு தானே பொய் சொல்லியிருக்கு. நல்லது நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நீ தான் அப்படியே யோகிய சிகாமணியா பேசுறீங்க. அப்புறம் அப்போ என் பொண்ணு பாவம் இல்லையா? சரி, உங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அந்த பொண்ணு, அத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு எவ்வளோ வேலை செஞ்சிச்சு. நியாயமான கேள்விங்க. அப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கோமதியை பார்த்து கேளுங்க. நீங்களுமே பொய் சொல்லியிருக்கீங்க, நாங்களும் பொய் சொன்னோம், ரெண்டுமே சொல்லி பேசியிருக்கோம். நாங்கள் போய் பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் வரும், அதெல்லாம் வெளியே வரும், திரையில் வரும். அடங்குமா இந்த வாய்? எப்படி விட்டுருவோம்? நியாயத்து பக்கம் தான் இருப்போம். அதெல்லாம் நான் போய் நியாயமான கேள்விகளை கேட்டிருக்கோம். நியாயமாக தான் நாங்களும் கேட்குறோம்.
சரி ஏதோ பாவம் இல்லாத குடும்பம் ஏதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு விட்டாங்களா? இப்போ தான் பொண்டாட்டி வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பேசாமல் மட்டும் இருக்க தோணுது. அந்த வீட்டிலேருந்து விரட்டலை, அந்த அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றாரு, இதெல்லாம் தானே பண்ணுறாரு. அப்போ அந்த அவங்களும் அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அப்போ ஏன் பொண்ணுக்கு என்ன? ஜஸ்டிஸ் ஃபார் தங்கமயில் நம்ம கேட்குறோம் இந்த இடத்துல. கண்டிப்பா ஹேஷ்டேக் பண்றோம். ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் தங்கமயில் இப்போ நம்ம போடுறோம். நான் போடுறேன். ஆமா கரெக்டா இல்லையா? நியாயமான கரெக்டான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வி மேம் நீங்க கேட்கறது. கரெக்ட். அவங்களும் போய் சொல்லிருக்காங்க, நீங்களும் போய் சொல்லிருக்கீங்க, ரெண்டுமே சமமாயிடுச்சு. அவங்கள மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம், இவங்கள மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம், வைக்கலாமா? அதுவும் கல்யாணம் பண்ண அந்த 2 பேரையுமே அந்த வீட்டுக்குள்ளேயே வேற வச்சிருக்காங்க. ஆமா எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா. என் பொண்ணு பொய் சொல்லிட்டா அப்படிங்கறத உன்னை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ அந்த அவர் வந்து இதை சாக்க சொல்லி ஆறுதல் தேடி இன்னொரு பொண்ணோட வேற பேசிட்டு. ஆமா ஆமா, நான் பார்த்தேன் அவனை கோயில்ல என்ன மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். சரவண மாப்பிள்ள பேட் பாய் சரவணா உருப்படியா ஒரு வேலை பண்ணியிருக்க. ஃபோட்டோ கூட எடுத்து காமிச்சேன், அப்பதான் நம்புவாங்க. ஆமா ப்ரூஃப் வேணும்ல, நமக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். நம்ம கிட்ட எல்லாம் ப்ரூஃப் கரெக்டா கிடைக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து வந்து பாக்கியம் கிட்ட தான் காமிச்சேன். அப்பப்போ இந்த குருவி மூளை வேலை செஞ்சிடும். அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லாது. அதான் அதை தாண்டி ரியலி இஸ் எ வெரி குட் மோட்டிவேட்டர். பயங்கரமாக இவங்கள விட இவங்களோட ஒய்ஃப் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களை, கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பர்டிகுலராக அந்த நல்ல இது வேவ் லென்த் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அது மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் நாங்கள் அந்த எங்கள் வீட்டில் அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதே இப்படி முடிச்சிருவோம் நாங்கள் 4 பேருமே. எங்களுக்கு ஷார்ட்ல அந்த எங்க வீடு போர்ஷன் வரும்போது அது பாண்டிங் நல்லா இருக்குதால பாண்டிங் நல்லா இருக்குமா, அந்த வேவ் லென்த் நல்லா இருக்குமா, ரொம்ப அந்த எமோஷனல் எல்லாமே வந்து என்னமோ ரியலாக கனெக்ட் ஆகும் நாங்கள். அது ரியலி வி ஆர் ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட். அது அந்த கதையில எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம். சரி இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, சரவணன் அவர்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட போய் அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டா என்ன, அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பொண்ணை சேர்த்து வச்சு சரவணன் கிட்டேயும் அந்த அவங்க கிட்ட போனா தான் அவன் அண்டா தூக்கின்னு வரானே, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு அவன் அடிக்க வரான். கேட்டாச்சே உட்காந்து பேசவே இல்லையே, தெரிஞ்சிச்சு பேசவே இல்லையே, பிரச்சனை தானே ஆயிடுச்சு. பேசலாம் தானே கேட்டேன், வாங்க உட்காந்து பேசுவோம், வீட்டுக்குள்ளே வாங்க உட்காந்து பேசலான்னு கேட்டேன். அவங்க எதுக்குமே ஒத்து வரல. அதனால அந்த எழுத்த வீட்டில் இருக்கிறாள் நாங்கள் தான் ஏற்கனவே இப்படி பற்ற வச்சா பற்றிக்குவோமே, எக்கச்சக்கமாக பற்றிப்போம்ல. அந்த ஏற்ற வீட்டு ஆள் எங்களை ஏற்றி விட்டு அந்த ஆள் நல்லவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கினாரு, கோர்ட்டுக்கு வாங்கினார். அங்கே வந்து அவர் எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை, நல்லவன் ஆயிட்டான் அந்த ஆளு. உங்களை அந்த ஆளுக்கு இருக்கு, என்னைக்கு இருக்கும் தெரியாது அந்த ஆளுக்கு. வச்சு செஞ்சிருவீங்க. அப்போ பாக்கியம் இறங்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி மாட்டினா நல்லா. ஆமாம் அதை இப்படி தான் மாட்டியிருக்கானே, நான் தான் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், அதை வச்சே போதும் பாக்கியம். இல்லை ஏற்று விட்டாலும் எடுத்து விட்டாளா அவன் எங்கேயா மாட்டாம போகிறான். எங்கள் தூணில் கட்டி வச்சு அடித்தான், திருடன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க அவங்கள. நான் பொண்ணுக்கோசம் சர்டிஃபிகேட் எடுக்க போனேன், என்ன பண்ணுறது, எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறேன் பொண்ணுக்கோசம். நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க, பொண்ணுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையா, எனக்கு காசு சம்பாதிச்சா தான் ஆம்பளையா, இந்த மாதிரி எவ்வளோ வேலைங்க பண்ணுறோம் வீட்டில், அதுதான் குடும்பத் தலைவன். அப்போ பாருங்க இவர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் திட்டினாலும் நான் எவ்வளோ பரிதை வச்சு தேடி ஓடி இருப்பேன் தெரியுமா அந்த சீனில். ஆமாம் நிஜமாவே ரொம்ப கவலைப்பட்டு ஐயோ சரியான இந்த ஆள் பேக்கு எங்கே போய் மாட்டின்னு இருக்கானோ, எங்கே அடி வாங்குறானோ தெரியலையே, அப்படி தான் நினச்சி ஓடி இருப்பேன். ஆமாம் அந்த போலீஸ் வர சீனில் எனக்கே பார்க்கறதுக்கு கிளிசரின் போடாமையே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த பேரும் அழுவ பார்த்தா. ஆனால் என்ன தெரியுமா, கடைசியில் ஒட்டு மொத்தமாக என்னை வந்து ரொம்ப கெட்டவளாக்கிட்டு இவர் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டார். இப்போ ஆடியன்ஸ் சைட்லேயே அவர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும், சப்போர்ட் பண்ணுறாருன்னு. ரொம்ப சாஃப்டான டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பொண்ணுக்காக எதனா பண்ணணும்லன்னு ஒன்று இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல. எப்போ நீங்க ரெஸ்பான்சிபிள் ஆவீங்க, அதான் கொஸ்டின் மார்க். 2-3 பிஸ்னஸ் ரெடி பண்ணிருக்கிறேன். அப்புறம் சரவணா ஸ்டோர் சம்மந்தி ஆக்க ஐயோ கேட்டு காது புளிச்சு போச்சு. பிஸ்னஸ் பாக்கியம்லாம் டென்ஷன் ஆவாங்க. பிஸ்னஸ் சொல்லாதீங்க, முதல்ல பிஸ்னஸை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது வேற கடன் வாங்கிட்டு வேறு நம்ம தட்னலுக்கு வாங்கி அடைக்க வேண்டியது ஆகிடும். இந்த ஒரு சீரியலில் வந்துட்டு த காஸ்டிங் இஸ் ஸோ க்யூட். நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க கூட நடிக்கிறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் நிரோஷா மேம். அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அவங்க கேரக்டர் வந்து நிறைய வந்து போய் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு பக்கம் பொய்யும் சொல்லுவாங்க, அவங்களே டீசெண்டாக மறைச்சிடும் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கோவமும் படுவாங்க, இன்னோசென்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த கேரக்டராக இருக்கட்டும், நிரோஷா மேமாக இருக்கட்டும், இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஷி இஸ் குட். அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக தான் இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். அவங்க சில இடத்துல மறைக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து வீட்டில் வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே லேடிஸ் வந்து சொல்ல மாட்டாங்கல்ல.
எந்த விஷயத்த வந்து ஜென்ஸ் கிட்ட கொண்டு போய் சொல்லணுமோ அப்போ சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் சொல்லிக்கலான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ண போய் தான் இப்போ அவங்க மாட்டியிருக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து சரியான டைமில் போய் சொல்லும்போது சொல்லியிருந்தா அது ஒருவேளை அக்செப்டன்ஸாக கூட ஆயிருந்திருக்கும். அதனால மறைக்கிறது தான். மற்றபடி வந்து வேணும்னு வாண்டனாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த லேடிஸுமே பண்ண மாட்டாங்கல்ல. பட் எனிவேஸ் வெரி குட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு? கண்டிப்பாக இது கோமதியாக இல்லாமல் நிரோஷா மேடமாக பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு எம்.ஆர். ராதாவோட டாக்டரு அந்த மாதிரிலாம் ஒரு இமேஜே இல்லாமல் அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன். அங்கே எல்லாருமே ரோஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ரோஸ் கூப்பிடுவாங்க. ரோஸ்ன்னு மத்தியானம் சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வருவாங்க. சாப்பிடுவாங்க. மாமி மாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில நாள் நான் அவங்களோடையும் போய் அங்கே போகும்போது சாப்பிட்ருக்கேன். நான் பயப்படுவேன் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நிறைய வெரைட்டியை வச்சுட்டு இது சாப்பிடுங்க மாமி அது அந்த ரொம்ப அந்த என்ன சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று அந்த என்ன கொத்தவரங்காய் வத்தல்லாம் வறுத்து கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. பர்சனலாக சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி ஷீ இஸ் வெரி ஸ்வீட் டு மூவ். அந்த அந்த அவங்க சொல்கிற மாதிரி அந்த பெரிய பேக்ரவுண்ட் அந்த பந்தா அந்த நம்ம ஹீரோயினாக நடித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் வரைக்கும் பார்க்கல. நாங்கள் போய் நடிக்கும்போது ஷீ இஸ் வெரி ஸ்வீட். நான் ஒரு சீன் பண்ணது கூட அவங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டு நல்லா இருக்குது சார், நல்லா பண்றீங்க, அந்த அளவுக்கு வந்து சொல்றதுக்கு மனசு வேணும்ல. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபேமிலி சினிமா அவரோட மராச பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் போது இன்னைக்கு ராதிகா மேம் அவங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அப்படிலாம் இருக்கோம். அது துள்ளி கூட கிடையாது. அந்த மாதிரி பயங்கர எல்லாரோடையும் ஈக்குவலாக பேசுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சாப்பிட வைப்பாங்க. பயப்படணும் அவங்களோ. ஆமாம், என் பொண்ணு உண்மையிலேயே சரண்யாவோ 2 கிலோ வெயிட்டே போட்டுட்டா. அவன் அதான் சொல்கிறான், அவங்க எடுத்துன்னு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நானும் என்ன பண்ணுறது, நானும் எங்கள் வீட்டிலேருந்து குக் பண்ண ஐட்டம் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். இப்போ அதனால நானே சாப்பிட வச்சிருவாங்க. அன்பு தான். உண்ணாகாது மம்மி சாப்பிடு மம்மிம்பாங்க. என்ன இப்போ அவர் டயட் செஷன் இவங்க கிட்ட தான் போய் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டு இப்போ சரண்யா தான் எங்கள் தங்கமயில் சரண்யா வந்து இப்போ டயட்டில் இருக்கிறா. வெயிட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ப்ரெக்னென்சி கூட லிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ கொஞ்சம் டயட்டை இருக்க ஆரம்பிச்சோம். நியூட்ரிஷனிஸ்ட் என்னோட நியூட்ரிஷனிஸ்ட்டை தான் போய் மீட் பண்ணி இது பண்ணி இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பாண்டியன் ஸ்டாலின் சார் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அவரும் அப்படி தான் சகஜமாக எல்லாரோடையும் பழகுவார். அவரோட அந்த ஸ்லாங் சூப்பராக நல்லா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். நல்லா படம். எவ்வளோ பெரிய சீன்ஸும் அதை நிதானமாக அந்த மாடுலேஷன் எல்லாம் நடித்து அதான் எனக்கு தெரிஞ்ச யார்ட்டையுமே இந்த பந்தா இந்த அன்னெசரி அந்த ஃபேக்கான ஒரு இதெல்லாம் நான் பார்க்கலங்க. யார்கிட்டையுமே பார்க்கல. எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுறாங்க. நல்லா இருக்கும். அவர் கூட இப்போ ஏன்னா இந்த பாய்ஸ் எல்லாம் கீழே ஒரே ரூமில் இருப்பாங்க. நாங்கள் கொட்டிவாக்கம்ல அங்கே தான் ஷூட் பண்ணுறோம். அவர் மேலே ஒரு தனி ரூம் இருக்கும். அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கினது என்ன தான், வேறு யாரும் அந்த இடத்துல மெயினாக இருக்க மாட்டாங்க. அவர் கூப்பிட்டு வச்சுட்டு அவர் பேசுறது வர்றது அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்லாங் வந்து அந்த ஸ்லாங் அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு எப்படி நிரோஷா மேடம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவர் கேரியர் மீல்ஸ் வரும். வெயிட் பண்ணி வந்தார்னா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து அன்பு காட்டுவார். ஸ்டாலின் சார் உண்மையிலே வெரி குட் பர்சன், நைஸ் ஹியூமன். நான் வந்து வெஜிடேரியனா, நான் பூண்டெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். என்னால் சொல்லுவேன் மாமி இதில் பூண்டு இல்லை மாமி, அதனால் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அதுக்காகவே அந்த மாதிரி நான் சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி ஐட்டமாக வாங்குவேன். ஏன்னா அந்த மாதிரி என்னோடய பர்த்டே வந்தது இந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது தான். அப்போது வந்துட்டு நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக இவங்களாம் என்ன பண்ணாங்க, எக்லெஸ் கேக்கு எனக்காக வாங்கி எல்லாருமே நிரோஷா மேம், சரவணன், மயில் எல்லாருமே, வெங்கட் அவங்க என்ன செந்தில் கேரக்டர், ஸோ எல்லாருமா சேர்ந்து எக்லெஸ் கேக் வாங்கி கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ரொம்ப நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. நல்லா ஸ்டாலின் சார் வந்து அவ்வளோ சூப்பர் பர்சன். ஆனால் இவங்ககிட்டலாம் கற்றுக்கிற விஷயம்னு ஒன்று இருக்கும். நம்மளே பார்த்து அப்சர்வ் பண்ணிச்சா இந்த ஒரு விஷயம் அவங்ககிட்ட நல்லா இருக்கு, நான் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன்னு ஒன்று இருக்கும்ல. யார்கிட்ட இருந்தால் என்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? பொதுவாக கேட்குறேன். இப்போ ஸ்டாலின் சார்னா டைமிங் சொல்லலாம். அவருக்கு வந்து 11 o'clock தான் ஷூட் இருக்குன்னு தெரியும். பட் அவருக்கு ஹேபிட்டு 7:30 8க்கெல்லாம் லொக்கேஷன் வந்துடணுன்ட்டு. இதே கோயில் மாதிரி இடம்லாம் கூட நாங்கள் ஷூட் போவோம், கொஞ்சம் தூரமாக இருக்கும், குத்தம்பாக்கமான் மாதிரினா. அவர் வந்து அப்போ கூட வாக்கிங், அவர் இங்கே ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு. அவர் வீடு வந்து தேனியில் இருக்கார்.
அங்கே போய் பண்ணுற வாக்கிங்கை இங்கே பண்ணுறேன்னு சொல்லி லொக்கேஷனில் இயர்லியராக வந்துட்டு அந்த வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆவார். அந்த டிசிப்ளின், அந்த பங்க்சுவாலிட்டி எனக்கு அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு தோணி இருக்குது. எனக்கு பாண்டியன் சாரோட நான் அதிகமாக பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அங்கே போனால் நான் தனியாக தான் இருப்பேன். ஸோ அதான் அந்த ஈகோ இல்லாமல் எல்லாரோடையும் பழகலாங்கிற ஒரு விஷயம், டைமிங், பங்க்சுவாலிட்டி, நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறது. எனக்கு அந்த நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுற யாராக இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும்பா. அந்த ஒரு மாதிரி நம்ம இந்த ஒரு லுக்கை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது, நமக்கு அந்த ஃப்ளோனா அந்த கேரக்டராக நிற்கணும் அந்த இடத்துல, அது வந்து இட்ஸ் அ குட் திங். இவங்க கற்றுக்கணுன்றது இல்லை, ஆக்சுவலாக இவங்க கிட்ட இருந்தால் எல்லாரும் கற்றுக்கணும். ஏன்னா இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா எங்கள் கார் வர்றதுக்கு முன்னாடி இவங்க கார் வந்து நிற்கும். இவங்க வந்து நடிப்பு அரக்கினே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வரும்போது தான் கௌதமி இதெல்லாம் இங்கே தான் பேர்லாம் கௌதமி இன்னும் செட்டில் மாமி ரைட்டில் நில்லுங்க லெஃப்டில் நில்லுவாங்க. அது பாக்கியமாக மாறிட்டா அது பாட்டம் உரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த படையை தூக்கி அப்படி சொருவிட்டு அப்படி ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் கூட இப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் பேசும்போது பாக்கியம் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், அதை நான் மிஸ் பண்ணிவிடுவேன். அது சொல்ல வரதுக்குள்ளே இவங்க அடுத்த லைன் பேசி ஒரு ஷார்ட் போயிருக்கோம். திரும்பியும் கூப்பிட்டு 1 more கேட்பாங்கன்னா நல்லா தானே பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரு லைன் நீங்கள் பேச வந்தீங்க, நான் கட் பண்ணி போயிட்டேன். நேச்சுரலாக இருந்தால் கூட உங்களை டைலாக் நீங்கள் எதுக்கு மிஸ் பண்ணீங்க, நான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த ஷேரிங் நம்ம ஆக்ட் பண்ணும்போது கோ ஆக்டர்ஸ்க்கும் நம்ம அந்த ஷேரிங் கொடுத்து வாட் எவர் இட் இஸ் வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க் தான். ஓகேங்களா, நான் மட்டுமே நடித்தோன்னா அது ரொம்ப ஹைப்பாக தெரியும். ஓகேங்களா, அது இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களோட எல்லாரோட கோஆர்டினேஷன்லையும் நடிக்கும்போது தான் நம்மளோட ரியாக்ஷனும் அழகாக தெரியும். அதே மாதிரி அவரோட இது வரும்போது தான் அவர் என்கிட்ட சப்மிசிவாக வரும்போது நான் எமோஷனல் ஆகிறதும், நான் வந்து ஆகும்போது அவர் கம்மியாகிறதோ ரைஸ் ஆகிறதோ இந்த டயலாகோட இந்த இதில் தான் வந்து வர முடியும். இது கோஆர்டினேஷன். அதனால் நம்ம அந்த இடத்துல எதுவுமே பார்க்காம நம்ம ஒருத்தருக்கு கொஞ்சம் பேசின்ட்டு நம்ம நடித்தோம் அப்படின்னோன்னா இன்னும் அது பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன கம்போசிங் ஒரு கரெக்ஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. சார் நீங்கள் அப்படி லெஃப்டில் நில்லுங்க, நான் வரும்போது ரைட்டில் உங்களுக்கு கையில் குத்திட்டு நான் கேட்குறேன், திரும்புங்க, நல்லாயிருக்கும் வரும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிராஃப் சொல்லி கொடுவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து அந்த இடத்துல ரிசல்ட் பார்க்கும்போது நல்லா இருக்கும். செல்வம் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்டேன்ப்பா நிறைய. குமரன் சார் கிட்ட வந்து அவர் வந்து அந்த கொஞ்சம் யோசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சில பேர் வந்துட்டு அப்படிலாம் யோசிப்பான். அப்படிலாம் இல்லை, இந்த மீட்டரில் தான் யோசிக்கணும் பாரு, இந்த பாயிண்டில் தான் யோசிக்கணும் பாரு. அதே மாதிரி அதை உட்காரது நிறைய விஷயங்கள். இன்றைக்கி அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தாலுமே இந்த இதெல்லாம் இருக்கும். நான் அங்கே இன்னும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ரொம்ப நேச்சுரலாக வந்து அப்படியே பட்டு கேஷுவலாக நடிக்கிறதுக்கெலாம் வந்து நான் ரொம்ப நினைக்கிறது வந்து வடிவுக்கரசி மேடம். ஐயோ செம்மையாக இருக்கும். எந்த கேரக்டரும் எல்லாமே அப்படியே ரொம்ப அப்படியே லைவ்லியாக பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நான் எந்த இடத்துல கேட்டாலுமே நான் அதை சொல்வேன். எனக்கு அதை நான் அவங்களோட நான் ஒர்க் பண்ண அந்த அன்சவிஷன் சீரியல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க நடிக்கும்போது நான் அப்படி நான் என்னோடய ஷார்ட் இல்லைன்னா கூட நான் அவங்கள பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது. ஒவ்வொரு டைரக்டர்ஸ்கிட்ட நம்ம போகும்போது புதுசாக தான் நம்ம போகணும், நமக்கு நம்மளால் பண்ண முடியும்னாலும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று கற்றுப்போம். அவங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணும்போது கூட டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த முதல்ல டைரக்டர் பண்ணியிருக்கும்போது நிறைய அதிகமாக நீங்கள் இந்த கை மூமெண்ட்ஸ் அதிகமாக எடுத்து பேச வேண்டாம் வீட்டில் பேசும்போது, ஏன்னா அதிலெல்லாம் நிறைய என்னோடய பாடி லாங்குவேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் டயலாக் அண்ட் ஃபேஸில் வச்சுக்கோங்க, கை மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இங்கே இது கற்றுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ப்ளஸ் அந்த மாதிரி. ஆமாம், அந்த டைரக்டர் ரவி சார் எனக்கும் இதே கரெக்ஷன் தான் சொன்னார். ஏன்னா நான் வந்து ஏஎல் விஜய் சார் ஸ்டூடெண்ட். அவர் படம் 6 படங்கள் நடிச்சிருக்கேன். சைவம் படம் தான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. எனக்கு ஃபுல்லாக அவர் ஆக்டிங் சொல்லிக் கொடுக்கும்போது ஆக்டிங் இஸ் நத்திங் பட் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன் வரு. இங்கே கூட இப்போ இவங்க பாக்கியம் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ஷன், அவங்க 6 பக்கம் பேசினா கூட எனக்கு ஒரு லைன் தான் இருக்கும், பட் அந்த 6 பக்கத்துக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறோம். நான் அதே மாதிரி தான் இன்னொரு சீரியல்லாம் பண்ணிக்கிட்டு ஆனால் நான் சொல்லிவிடுவேன், என் க்ளோஸ்அப் பண்ணும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. க்ளோஸ்அப் வரும்போது நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கோங்க, ரியாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரியாக்ஷனை கரெக்டாக எடிட்டர் கட் பண்ணி அங்கே போடும்போது நல்லா இருக்கும். தங்கமயிலும் அப்படிதான். நான் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறது நமக்கு தெரியாத நம்ம படம் அந்த மாதிரி யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அது பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி ஒரு செட் அமையிறது வந்து அதுவும் பிளெஸ்டு தான்.
அந்த கேட்குறப்பவே நீங்கள் ரொம்ப ஹாப்பினிங்காக ஜாலியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க நல்லாவே தெரியுது. லைஃப்லயே ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ஈவன் தோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சன், டாட்டர், ஹூம் சோ எவர் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அழகாக கரெக்டாக கிடச்சதுன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.